எக்ஸலில் டிப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதாவது டிப்ரிசியேஷன்னா ஒரு அசட் வந்து வருஷம் இவ்வளோ குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா, ஒவ்வொரு இந்த வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். அதை எப்படி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது வருஷத்துக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட் வருஷத்துக்கு 1000 2000 குறைஞ்சிட்டே வரும். அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு டிபி. ஓகேங்களா, டிபி பி டிபி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்தப்பறம் காஸ்ட், அதாவது நீங்கள் வாங்குகிற அசட்டுக்கு இப்போ டைனிங் டேபிள் வாங்குங்க, அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டேன். அதாவது சாண்ட்விச் வேல்யூ, அதாவது நீங்கள் விற்பீங்கள்ல ஒரு பொருள். ஓகேங்களா, அதை லைஃப் முடிஞ்சோடனே நீங்கள் விற்பீங்கள்ல, மார்க்கெட்டில் என்ன வேலைக்கு விற்கிறீங்களோ அது மாதிரி வேல்யூ என்னென்னா என்ன வேல்யூவோ அதை கொடுத்துங்க. நான் 1000 ரூபாய்ன்னு நான் போட்டேன். போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைஃப். ஓகேங்களா, அதனால் டிப்ரிசியேஷன் ரேட் லைஃப் வந்து எத்தனை போயிடுனா 5 இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா, எந்த அசட்டுக்குமே ஒரு 5 இயர்ஸ் தான். ஓகேங்களா, அசட்டோட கால்குலேஷன். ஸோ என்ன பண்ணிட்டேன், 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு எத்தனை ரூபான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை பீரியடுக்கு நான் ஃபஸ்ட்டு பீரியட் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பீரியட் எனக்கு ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ குறையுதுன்னு நான் பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 3600, அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் இவ்வளோ குறையுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பீரியட் 5 வருஷத்துக்கு. ஓகேங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பீரியட் கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 2208 ரூபா வரும், அதாவது செகண்ட் பீரியடுக்கு. ஓகேங்களா, இதை வந்து டிப்ரிசியேஷன், அதாவது ஃபிக்ஸ்டாக இவ்வளோ கொடுத்து இவ்வளோ குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் டிப்ரிசியேஷன் ஆஃப் அசட்ஸ். ஓகேங்களா, கால்குலேஷன் பண்ணுறது.